லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போர் வெடித்தது. பாகிஸ்தானின் ராணுவப்படை தளங்கள் விமானப்படை தளங்களை இந்தியா குண்டு வீசி நொறுக்கியது. வேறு வழி இல்லாமல் போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் கெஞ்சியது. இந்தியாவும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது. போர் முடிவுக்கு வந்த பிறகு சண்டையின் போது இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பீலாவிட்டது. 3 ரஃபேல் உட்பட இந்தியாவின் 6 போர் விமானங்களை சுட்டு தள்ளியதாக அளந்துவிட்டது. ஆனால் ஆதாரத்தை காட்ட முடியாமல் சர்வதேச மீடியாக்கள் முன் பாகிஸ்தான் மூக்குடைந்து நின்றது. அதே நேரம் பாகிஸ்தானின் பல போர் விமானங்களை இந்தியா சுட்டு தள்ளியது. இழப்பை ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் அதை குறைத்து சொன்னது. அதாவது ஒரே ஒரு போர் விமானத்தை மட்டுமே இழந்தோம் என்றது. உண்மையில் இந்தியா, பாகிஸ்தான் எத்தனை போர் விமானங்களை இழந்தன என்பது இப்போது வரை சர்வதேச ஊடகங்களில் விவாதமாக இருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தங்கள் கட்சி எம்பிக்கள் முன் பேசிய டிரம்ப் கூறியது, நாம் நிறைய போரை நிறுத்திவிட்டோம். அதில் மிகவும் தீவிரமாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முக்கியமானது. அங்கு நிறைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. உண்மையில் 5 விமானங்கள் சுடப்பட்டதாக நினைக்கிறேன். இது புதிய வடிவிலான போர் போல் தெரிந்தது. இந்தியா, பாகிஸ்தான் இரண்டுமே பெரிய அணு ஆயுத நாடுகள். ஒருவர் மாற்றி ஒருவரை தீவிரமாக தாக்குகிறார்கள். சண்டை பெரிதாகிக் கொண்டே சென்றது. அப்போது நாம் சொன்னது ஒன்றுதான், நீங்கள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போகிறீர்களா, இல்லை இப்படியே சண்டை போட்டுக்கொண்டு அணு ஆயுதங்களை தூக்கி வீசப் போகிறீர்களா என்று கேட்டோம். இப்படித்தான் அந்த போரை நிறுத்தினோம் என்று ட்ரம்ப் சொன்னார். Something I'm very proud of. We stopped a lot of wars, and these were serious wars that would have been going on right now. You had India, Pakistan, that was going. In fact, planes were being shot out of the air. 4 or 5, but I think 5 jets were shot down actually. And Lindsay, that was getting worse and worse, wasn't it? Huh? That was looking like it was going to go. These are 2 serious nuclear countries, and they were hitting each other. You know, it seems like a new form of warfare. You saw it recently when you looked at what we did in Iran, where we knocked out their nuclear capability, totally knocked out. That's going to be gone for a long time. But there seems to be a hit and then another hit, a hit and another hit. It's a different thing. But India and Pakistan were going at it, and they were back and forth, and it was getting bigger and bigger. And we got it solved through trade. We said, you guys want to make a trade deal? We're not making a trade deal if you're going to be throwing around weapons, and maybe nuclear weapons, both very powerful nuclear states. போரை நிறுத்தியது அமெரிக்கா அல்ல, பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் விட்டோம் என்று ட்ரம்பிடமே மோடி நேரடியாக சொல்லிவிட்டார். ஆனாலும் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று மார்த்தட்டி வரும் ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் போரில் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொன்னது இதுவே முதல் முறை. ஆனால் 5 போர் விமானங்களும் எந்த நாட்டின் இராணுவத்துக்கு சொந்தமானது என்பதை அவர் சொல்லவில்லை.